அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 11ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சதுர்த்தசி திதி, சுவாதி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12 1 வரை. நல்ல நேரம் காலையில் 7:30 8 வரை, மத்தியானம் 1 2 வரை, அடுத்து 3 4:30 வரை. இன்றைக்கு நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன். தவிர்க்க வேண்டியது ப்ளூ கலரு அல்லது பிளாக் கலரு, கத்திரிப்பு கலர் போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் சாப்பிட வேண்டியது உளுந்து வடை, புளியோதரை போன்றவற்றை காலையில் டிஃபனாக எடுத்துக்கொள்ளலாம். அது நன்மை பயக்கும். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரத்துக்கு முதல் 2 பாதத்தில், சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் புதன். அதாவது சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னியா ராசி வரும். அப்போ அதுக்கு ராசிநாதன் புதன். சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு துலா ராசி வரும். அப்போ ராசிநாதன் சுக்கிரன். நட்சத்திரநாதன் அவங்களுக்கு செவ்வாய். சித்திரை என்பது செவ்வாய் நட்சத்திரத்தினோட டாமினேஷன் இல்லையா? அப்போ நட்சத்திர நாயகன் செவ்வாய். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பலமும் பராக்கிரமும் படைத்தவர்களாக இருப்பார்கள். பிற மாதரை விரும்புவராக இருப்பார்கள். சபல குணம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். நண்பர்களே, இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்ப்போர் தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு செய்தொழிலில் மன நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகும். ஸ்தல யாத்திரை செய்ய நேரிடும் அல்லது செய்ய பூர்வாங்க பணிகளை செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் உதவி செய்வார்கள். விரோதிகளும் அவங்க செய்கிற சூழ்ச்சிகளும் பலனற்று போகின்றன. அவங்க என்னதான் நினச்சா கூட அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. பதவி உயர்வு ஏற்படும். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருக்கின்றது. பணவிரயம், வீண் அலைச்சல், வீண் கவலை ஆகியவை ஏற்படுகின்றன. மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் தக்க தருணத்தில் உதவியும் ஆதரவும் தருபவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து உதவியும் தக்க சமயத்தில் கிடைத்துவிடும். பிரயாணத்தினால் வெற்றியே. வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபமே கிடைக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மங்களகாரிய செலவுகள் ஏற்படுகின்றன. வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. மேலதிகாரிகள் நல்ல விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். உங்களை மனதில் என்ன நினைத்தார்களோ கோபப்படுபவர்களாக இருக்கின்றார்கள். செய்தொழிலில் மன அமைதி இல்லை. ஏதோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தையே அளிக்கும். அடுத்து கடகராசி. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மத்தியில் ஒரு நிலவி வந்த அந்த மனத்தாங்கல், ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சை தூக்கிறது, முறையை தூக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மனத்தாங்கல், சரியாக பேசாமல் இருப்பது போன்றவை அகலுகிறது. அதே மாதிரியே அவங்களுக்கு நோய்கள், வறுமை போன்றவை மறைகின்றன. செல்வம், செல்வாக்கு, புகழ் அதிகரிக்கிறது. எடுத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு வெற்றியை நோக்கியே பயணிக்கின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. அடுத்து சிம்மராசி. நீங்கள் அந்த பார்க்கும் வேலையில் பிரச்சனை வரலாம். என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையில் பிரச்சனைகள் வரக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு பதவிக்கு ஆபத்து நேரிடலாம்.
தனியாரிடம் பணிபுரிவோர்கள் வேலையிலிருந்து நீக்கப்படலாம். பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கின்றது. ஆயினும் புதிய வேலை கூடிய சீக்கிரம் கிடைத்து விடுகின்றது. கவலைகள் முடிவுக்கு வருகின்றன. அடுத்து கன்னிராசி. நினைத்த காரியம் நடக்கிறது. பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கின்றது. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உருவாகலாம். மனமாகாதவர்களுக்கு மனம் நிச்சயமாக செட்டில் ஆகிவிடும், நிச்சயமாகிவிடும். சமூகத்தில் கௌரவம் நிலைக்கும். கடன் தொல்லைகள் கவலைகள் அகலும். புதியன வாங்குதல் நடக்கும். அது வாகனமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம். புதியன வாங்குதல் நடக்கும். அடுத்து துளாராசி. மனதில் தீய எண்ணங்கள் தோன்றுகின்றன. தீ விபத்து, ஆயுதங்களினால் காயம், எதிர்பாராத நெருக்கடி போன்ற தீய பலன்கள் நடைபெறக்கூடும். தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று வணங்கி வர கெடுபலன்கள் குறைய ஆரம்பிக்கின்றன. அடுத்து விருச்சிகரேஸ். அரசாங்க ஆதரவு கிடைக்கின்றது. முக்கிய பிரமுகர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும். சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கிறது. ஆரோக்கியம் முன்னேற்றம் அடைகின்றது. மக்கள் பெரு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது, சூழ்நிலை உருவாகிறது. செய்தொழிலில் நல்ல உற்சாகமும் ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மேன்மையுடன் விளங்கும். அடுத்து தனுசு ராசி. மருத்துவ செலவு குடும்பத்தில் கொஞ்சம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. செய்திகளில் கூட சற்று தடங்கள் உண்டாகிறது. பொருள் நஷ்டம் ஏற்படுகின்றது. கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் இழுத்து கொண்டே செல்கிறது. மனைவி மக்கள் மாத்திரம் ஆதரவு காட்டுபவர்களாகவே இருக்கின்றார்கள். அடுத்து மகர ராசி. பொருளாதார நிலையில் அபிவிருத்தி ஏற்படுகிறது. புதுமனை, நிலம், வாகனம், நகைகள் வாங்கலாம். புதுமனை புகவும் சந்தர்ப்பம் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள், மேலதிகாரிகள் ஆகியோர் ஆதரவும் உதவியும் செய்கின்றனர். பதவி உயர்வுக்கு கூட வாய்ப்பு உள்ளது. பெற்றோர் உடல்நிலையில் நல்ல நிலையில் இருந்து வருகிறது. பெற்றோர் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. அடுத்து கும்பராசி. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைபாய்கிறது. செய்தொழிலில் ஆதாயம் இல்லை, இருக்காது. மேலதிகாரிகள் ஓரளவே உதவி புரிகின்றனர்கள். குடும்பத்தில் நெருங்கிய உறவினர் ஒருவரின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். கல்வி சம்பந்தமாக நல்ல முடிவு ஏற்படும். வெளியூர் பிரயாணம் உண்டாகும். அடுத்து மீனராசி. பணத்தட்டுப்பாடு சற்று அதிகரிக்கிறது. அதாவது வரவேண்டிய பணம் வந்து சேருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது. வீண் அலைச்சல் உண்டாகும். வேளைக்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை உண்டாகிறது. மனைவி மக்கள் மூலம் மாத்திரமே மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அவர்கள் உதவியும் ஆதரவும் இருந்து வருகின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.